ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிகிடை செய்யலாம். உப்பு சிகிடை. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடாயில் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தூள் பண்ணலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அரிசி மாவை வறுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு வறுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச உளுந்த மாவு இருக்குது, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு சிகிடைக்கு மாவும் உளுந்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நம்ம பிடிச்சா இப்படி பிடிக்கணும் வரணும். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். இதே மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காவாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வெடிக்கும். அதே மாதிரி நம்ம ஜலிச்சு போடுறனால வெடிக்காது. ஸோ இந்த பதத்தில் இருந்தோன்னே இதை குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம். எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு பார்க்கலாம். உப்பு சிகிடைக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம். எல்லாம் இது பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டாச்சு. அப்போ தான் வெடிக்காத இருக்கும். இப்போ நம்ம நார்மல் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம உருண்டையா இல்லை தீபாவளி உருண்டையான்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெந்தோடனே எடுத்துட்டா நம்மளோட உப்பு சிகிடை ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளி சிகிடை இல்லை, இது கிருஷ்ண ஜெயந்தி சிகிடை தான். நம்மளோட உப்பு சிகிடை ரெடி ஆயிடுச்சு. வெடிக்காமல் இதெல்லாமே எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உப்பு சிகிடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வெந்துடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.